Silks ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. Taste Daily. Taste the Daily. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக துவங்கப்பட்டுள்ள தமிழ்நாடு சென்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் பதக்கம் வெல்ல பயிற்சி பெறும் வகையில் நவீன உபகரணங்கள் மற்றும் சிறப்பு நிபுணர்கள் வைத்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் மூலம் வருங்காலத்தில் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அரங்கில் பல பதக்கங்களை குவிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த சென்டர் எதுக்கு, அதுக்கப்புறம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்னா வெறும் கோச்சிங் கிடையாது, பசங்களோட எஃபர்ட்ஸ் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல் குளோபல் ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஒரு மாடல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது இங்கேயும் வந்தது ரொம்ப சந்தோஷம். என் பேர் பி அரவிந்தன். நான் ஃபென்சிங் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன். 6 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணுறேன். எஸ்ஜேடியில் நான் 3 இயர்ஸாக இருக்கேன் எக்ஸலன்ஸில். எனக்கு ரீசெண்டாக ஏசியல் இன்ஜுரி ஆச்சு 4 மந்த்ஸ் முன்னாடி. அதுக்கடுத்து நான் இங்கே ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்டரில் ரீகேப் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னோட ரீகேப் நல்லா போயிட்டுருக்கு. இங்கே இருக்க ஃபிசியோஸ், மேனேஜர்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச், மசாஜ் தெரபிஸ்ட் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க என்னோட ரெக்கவரிக்கு. இங்கே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்டர் கொடுத்தது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் ரெக்கவரி நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் 2 to 3 monthஸில் நான் ரெக்கவரி ஆகி என்னோட ஸ்போர்ட்ஸுக்கு ரிட்டர்ன் பேக் ஆவேன். இப்போ நாங்கள் முன்னாடி எங்களுக்கு கரெக்டான ஃபிசியோஸ், அடுத்த நியூட்ரிஷன், அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால எங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல், எங்களோட லெவல்ஸ் எல்லாமே அசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே இருக்க ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச், மேனேஜர்ஸ் எல்லாருமே எங்கள் கேமுக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்குது. நாங்கள் இதனால நெக்ஸ்ட் லெவலுக்கு நல்லா புஷ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இப்போ என்னோட ரீகேப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரீகேப் ஆகிட்ருக்கேன். என்னோட ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் இப்போ என்னோட காம்படிஷன் ஜூனியர் நேஷனல்ஸ் எல்லாமே இந்த நவம்பரில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். Hi, this is Monica Savaria. I'm from Haryana. I work as a physiotherapist in SDAT. It's a very high performance center. It's a very good center for athlete progression. They can achieve here their maximum level. Here we are providing physiotherapy services and prehab also, rehab also. Before tournament, how we can prevent from the injury prevention, and then how after game also we can reduce their loads, and so they can manage their health as in between sessions. Here we are providing nutritional services also, SNC services also, and physiotherapy services also. And now I am handling so many cases here also, so I am suggesting them how much cool down and warm up is very important for athlete for injury prevention, because here I am taking very lack of these things. They don't know how to do properly, muscle activation, proper warm up and proper cool down as their sports. As a high performance physiotherapist, it's a very important role I'm playing here. We have to manage in athlete in every aspect, so they can achieve their highest level and they can win medal for Tamil Nadu. So it's very good for Tamil Nadu progress as a sports. We are right now I am seeing 2-3 ACL player also. They are progressing very high. Progression is very good. Recovery rate is very progressing day by day. It's good. I am achieving right now. I have treated so many ACL player before also in my previous job, and right now here also I'm achieving good rates of recovery here.
இப்போ இங்கே இருக்க மெனு அண்ட் டயட் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட்டிக்ஸில் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னருக்கு வேறு மாதிரி இருக்கும், வெயிட் லிஃப்டருக்கு வேறு மாதிரி இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் ரன்னருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மோர் ஆஃப் கார்போஹைட்ரேட் சோர்ஸஸும், அதே மாதிரி அவங்க என்டியூரன்ஸ் எப்படிலாம் பில்ட் பண்ணலாம், அவங்களுக்கு லாஸ் ஆகிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எப்படி லாஸ் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெயிட் லிஃப்டர்ஸ்க்கு நார்மலாக என்ன தேவை, அவங்களுக்கு லிமிட்டடாக கார்ப்ஸ் தேவை, அதே மாதிரி எக்ஸஸ் குவான்டிட்டியில் ப்ரோட்டீன் தேவை. ஸோ அதுக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி தான் டயட் பிளான்ஸ் போட்டு தரோம். அதே மாதிரி மெனுவும் இங்கே செட் பண்ணியிருக்கோம் புதுசாக அந்த 350 rupees இன்க்ரீஸ் பண்ணி பண்ணது. எஸ்பெஷலாக வந்து ஹாஸ்டலில் இருக்க அத்லீட்ஸ்க்காகன்றதுனால மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸும் வந்து இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கேம் இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேம்ஸ் இருக்காங்க. ஸோ 5-6 கேம்ஸ்க்கு தேவையான எல்லாமே வந்து இருக்க மாதிரி, கார்ப்ஸும் இருக்க மாதிரி, ப்ரோட்டீனும் இருக்க மாதிரி, அவங்களுக்கு ரிகவரி ஆகிறதுக்கான ஃபுட்ஸும் இருக்க மாதிரி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து சர்விங் சைஸஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நட்ஸ்லாம் வந்து 4-5 நட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மினிமம் 100 grams இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சின்ன பசங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபுட்ஸ்லாம் கொடுத்தா தேர் நாட் கோயிங் டு லைக் இட். அதனால வந்து அதுலேயும் வெரைட்டியாக ஃபன் ஃபுட்ஸும் இன்க்ளூட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான மெனுவாக இப்போது இருக்குது, செட் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர் வந்து எதுக்கு, அதுக்கப்புறம் ஏன் வந்து ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ்னால் வந்து வெறும் கோச்சிங் கிடையாது, பசங்களோட எஃபர்ட்ஸ் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்குது. ஸோ அந்த சயின்ஸில் இங்கே இருக்கிற சென்டரில் வந்து மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் இருக்குது. ஒரு கேட்டகரி மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாங்கள் 5-6 எக்ஸ்பர்ட்ஸ் உள்ளே வந்து ஒரு சின்ன டீட்டெயில்ஸும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஓகே இங்கே வீக்னஸ் இருக்குது, நம்ம இதை வந்து இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். சரி, இல்லை இப்போது ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை தனியாக போய் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் மெயினானா, இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா அது வந்து என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியும்னா ஐ வில் சென்ட் அ கிட் டு சம் அதர் பிளேஸ். ஆனால் இங்கே அப்படி இருக்காது. லைக் இங்கே வந்து கூடவே எஸ்என்சி இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சில் வந்து பார்த்திங்கன்னா அத்லீட் வில் கெட் அ வெரி கிரேட்டர் பெனிஃபிட். சின்னதாக சொல்லணும்னா வி வில் பி கிராஃப்டிங் விக்ட்ரிஸ். அதான். என்னோடய பேர் பி. முருகு பாண்டியன். வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைமாக ஆரம்பிச்சிருக்கிற ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சென்டர். இங்கே வந்து அத்லெட்டிக்ஸ், ஃபென்சிங், ஃபுட்பால், ஹாக்கி அத்லெட்ஸ், வாலிபால் இவங்க எல்லாமே வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது டெஸ்ட் எடுக்கிறோம். அவங்களுக்கு 1RM டெஸ்ட்டு, அப்புறம் எஃப்எம்எஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து கோச் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ நாள் கழித்து அடுத்து காம்படிஷன் வரப்போதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் இப்போ ரெடி பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து ஹைப்பர்ட்ராஃபி, அடுத்தது வந்து பவர் ட்ரைனிங், எக்ஸ்ப்ளோசிவ், இது எல்லாமே வந்து கோச்சு கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க காம்படிஷனுக்கு முன்னாடி பீரியடைசேஷன் ரெடி பண்ணிவிட்டு எப்பப்போ என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணுன்றதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த டெஸ்ட்டு எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் 2 months கழித்து இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்ப டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கா, ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கா, இம்ப்ரூவ் ஆகலைன்னா திரும்ப வந்து எதனால் இம்ப்ரூவ் ஆகலை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இப்போ எங்கள் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் டீம் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட், நியூட்ரிஷன், எங்கள் ஹை பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜர் எல்லாம் இருக்காங்க. கோச் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க எதில் வீக்காக இருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சி திரும்ப அவங்களுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறேன். என் பேர் பிரேமானந்த். நான் தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் கோச்சாக இருக்கேன். ஸோ ரீசெண்டாக ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அசோசியேஷன். ஸோ அதுக்கு எஸ்டிஏடி சப்போர்ட் பண்ணுறாங்க. வி ஆர் ஐடென்டிஃபையிங் எலைட் 400 meter ரன்னர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அதை செலக்ட் பண்ணி வி ஆர் பிளானிங் ஃபார் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பிளான் பண்ணி லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது. ஸோ எஸ்டிஏடி சப்போர்ட்டிங் வெல். இந்த இந்த டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சென்டர்லேயே ஃபிசியோ, மெஷியர், நியூட்ரிஷன், டாக்டர், பயோமெக்கானிக்கல் அனலைஸ் எல்லாமே ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்டு சென்டரில் வந்து இருக்கிறதுனால நம்ம எங்கேன்னு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, எல்லாமே ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங்க்கு இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், நல்ல சப்போர்ட் இருக்கும். ஃப்ரம் நம்ம ஸ்டேட்லேருந்தே ஒரு பெரிய குளோபல் லெவல் மெடல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் டு எஸ்டிஏடி அண்ட் தேங்க் டு TN அசோசியேஷன், அத்லெட்டிக் அசோசியேஷன். இந்த ஒரு அத்லீட்டும் தே கேன் ஹேவ் த ஃபீட்பேக். அதுக்கப்புறமா லாங் டேர்மில் இந்த ரெக்கரிங் இன்ஜுரியாக இருந்தால் இதுக்கு என்ன ரெமெடி பண்ணலான்னு டாக்டர், HPM, ஃபிசியோ, மெஷர் இவங்க ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணிவிட்டு
எப்படி இந்த இன்ஜுரியை ரெக்கவர் பண்ணலாம், இந்த இன்ஜுரி ரிப்பீட்டடாக வர விடாமல் இன்னும் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலான்றதுக்கெலாம் ஒரு நல்ல பிளான் அண்ட் செட்டப். இது லாங் டேர்மில் இது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் டெஃபினட்டாக. நாட் ஒன்லி நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் லெவல், குளோபல் ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஒரு மாடல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது இங்கேயும் வந்தது ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் இந்த சென்டர் ஃபஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி லெவல் அகாடமிக் பர்பஸ்க்காக மட்டும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது ஃபஸ்ட் டைம் ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் ஃபார் எனேபிளிங் அத்லீட்ஸ் டு அச்சீவ் ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் இன் காம்படிஷன். இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய அத்லீட்ஸ் இங்கே வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் அத்லீட்ஸ் அவங்க நிறைய பேர் நேஷ்னல் லெவல்லாம் மெடல் வின் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி சென்டர் இட் கேட்டர்ஸ் மெயின்லி ஸ்ட்ரெங்த் அண்ட் கண்டிஷனிங், nutrition, physiotherapy support, biomechanics, performance analysis, and to a great extent psychological and medical support also. First time it's a unique one in this state, and in the long run it will surely help all the athletes from Tamil Nadu. Currently most of the athletes எல்லாமே மைக்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க எல்லாமே ஆர்மி இன்ஸ்டிடியூட் இல்லைன்னா அதர் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சென்டர்ஸ் வேர் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அவங்க எல்லாமே அங்கே போய் அவங்க டெஸ்டிங்கும் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. வித்தின் த ஸ்டேட் இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்கிறது தேவை. ஸோ நேச்சுரலி அத்லீட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிராஸ் ரூட் தே ஆர் பெனிஃபிட்டட். இன்ஜர்ட் அத்லீட்ஸ் கூட நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருக்குது. ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது, நியூட்ரிஷனல் கவுன்சிலிங் இருக்குது, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் கோயிங் ஆன், ப்ளஸ் ஸ்ட்ரெங்த் அண்ட் கண்டிஷனிங் athletes are also being trained. இப்போ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சப்போர்ட் இருக்கும்போது நேச்சுரலி performance will go much better. We have put up to government for more sports science equipments. A lot of equipments are being requested, and government is also supporting SDAT to procure them. அதனால in future you will find a lot of sports science technology which will be inducted. அது வச்சுட்டு it will be very useful for the athletes. So we are trying to also get experts, tie up with other sports science centers, experts across the state, and also assistance from other paramedical and non-medical staff. Sports science இல்லாமல் நார்மலி கோச்சிங் பண்ணது அவங்க ஒரு லெவல் வரை ரீச் ஆகுது. அதில் மெடல் கிடைக்கலாம், இல்லைன்னா மேபி தே டோன்ட் கெட் மெடல்ஸ். டு கெட் மெடல் அந்த டிஃப்ரென்ஸ்க்காக ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சப்போர்ட் தேவை, ரொம்ப தேவை. அது இட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் a medalist and a non-medalist. So in future state athletes, lot of athletes will be winning medals in national and international level competition. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. Taste the Daily. Taste the Daily.